இந்த காணொளியில் என்னோடு இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ராஜேஷ், என்றும் உங்களில் ஒருவனாக, உங்களின் நண்பனாக. இன்றைக்கு ஒரு புதிய கார் வாங்கும் பொழுது சன்ரூஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இன்றைக்கி பல கார்களில் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த சன்ரூஃப் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபீச்சர் நமக்கு தேவையா? உண்மையிலேயே அது தேவை இருப்பின் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக்கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று. இன்றைக்கி நிறைய பேருக்கு அதோடைய பயன்பாடுகள் தெரியும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அப்போ உண்மையிலேயே இந்த சன்ரூஃப் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே நீங்கள் வாங்க வேண்டும். எதற்கும் இருக்கட்டும், பார்க்க அழகாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சன்ரூஃபில் உள்ள நன்மை தீமைகள் என்ன அப்படின்னு சொல்கிறோம். தீமைகள் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சன்ரூஃப் எதற்காக மெயினாக வாங்குறாங்க அப்படின்னா, இங்கே நம்ம நாட்டில் இல்லை நம்ம ஊர்களில் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, மேலே ஏறி நின்று நம்ம எங்கேயாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம், ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா சீட்டு மேலே ஏறி நின்றுட்டு நம்ம வெளியே நின்று பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் பெரும்பாலும் அதற்காகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் தாண்டி பல நன்மைகள் அதில் இருக்குது. அதை இன்னும் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸ் உருவாகும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சன்ரூஃப் ஓப்பனில் இருக்கும் பொழுது நம்ம மார்னிங் டைமில் அந்த வெயில் லைட்டாக உள்ளே வர்றது ஒரு நல்ல ஒரு சூழல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மழை பெய்யும் பொழுது அதில் அந்த ட்ராப் விழும் பார்த்தீங்களா, அந்த ட்ராப்ஸ் விழும்போது, தண்ணியோட ட்ராப்ஸ் விழும் பொழுது உள்ளேருந்து பார்க்குறதுக்கு அது ரொம்ப அழகாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இரவு நேரங்களில் நல்ல ஸ்கையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்லாம் நீங்கள் கீழந்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு சூழல் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீச்சர் தான் இந்த சன்ரூஃப். இதையும் தாண்டி பெரும்பாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு டூர் போகும் பொழுது மேலே ஏறி நின்று அது பர்டிகுலராக சிறு குழந்தைகள் மேலே நின்று அப்படி பார்த்துட்டு போகிறத ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் கூட தெரியாது. எப்படி அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் காருக்கு மேலே ஏறி அப்படி நிற்கும் பொழுது, சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி நிற்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு சன்கிளாஸ் போடணும். கூலிங் கிளாஸ் நீங்கள் போட்டுட்டு தான் நிற்கும், சிறு குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும். ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி இடங்களில் போகும்பொழுது வண்டுகள், பூச்சிகள் உங்களுக்கு பறந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ பொதுவாக ஒரு கார் நம்ம டிரைவ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் சைடில் நிறைய பூச்சிகள் அடிபட்டுருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நேச்சுரலாகவே என்ன இருக்கும் அப்படின்னா, மலைப்பிரதேசங்களில் நிறைய பூச்சிகள் பறந்துக்கிட்டு இருக்கும், ஸ்ட்ரைட்டாக நம்ம முகத்தில் அடிச்சிடும், இல்லை கண்ணில் அடிச்சிடும். அது ஆபத்தானது. ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஒரு ஹைவேல டூவேல போகிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு ட்ரக்கு வருது, ஒரு பெரிய வெஹிக்கிள் வருது அப்படிங்கும் பொழுது ரெண்டு வெஹிக்கிளும் கிராஸ் பண்ணும் பொழுது ஒரு ஹெவியான ஒரு காற்றோட அழுத்தம் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கும். அதுவே நீங்கள் பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா பைக் ஒரு ஒடுக்கமான ஒரு பொருள் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு காற்று அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்காது. ஆனால் இரண்டு அகலமான பெரிய வாகனங்கள் ஒன்றுக்கொன்று கிராஸ் பண்ணும்பொழுது நீங்கள் பாருங்கள், இனிமேல் வாஷ் பண்ணி பாருங்கள், அந்த காற்றோட அழுத்தம் வெளியே அதிகமாக இருக்கும் பொழுது சடனாக ஒரு ஃபோர்ஸ் நம்ம முகத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரக்கு கிராஸ் பண்ணும் பொழுது ஒருவேளை அதில் ஒரு மணல் ஏற்றிட்டு போகிறாங்க, தார்பாய் போடாமல் போகிறாங்க அப்படின்னா அந்த மணல் சடனாக பறந்து நம்ம கண்ணு மேலே விழுந்துரும். அது போக சின்ன கல், ஜல்லிக்கல்லாக அடிபட்டால் கூட எந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னால இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு சன்கிளாஸ் போட்டுட்டு பாதுகாப்பாக போகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 30 அல்லது 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இந்த கார் பயணிக்க வேண்டும். நம்ம அதில் நிற்கிறோம் அப்படின்னா கீழே இருக்கிறவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. ஏன்னா விண்ட்ஷீல்டு இருக்கிறனால உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. மேலே போன உடனே ஒருவேளை எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணிடுவாங்க, 80-100 கிலோமீட்டர்லாம் ஸ்பீடில் போயிட்டீங்க அப்படின்னா மேலே நிற்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால 30 to 40 கிலோமீட்டர் தான் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பீடே போகணும். இருந்தாலும் இந்த மேலே நின்றுட்டு போகிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அது யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனில் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சென்னை மாதிரி சிட்டியில் ஒரு ரொம்ப க்ரௌடாக இருக்கக்கூடிய, ஒரு பொல்யூஷன் இருக்கக்கூடிய, ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய சிட்டிஸ்லாம் இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தவே முடியாது. வெயிலில் நீங்கள் எவ்வளோ நேரம் நின்று போவீங்க, அது பயன்படுத்தவே முடியாது. அப்போது அந்த பயன்பாடு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் இந்த சன்ரூஃபை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடணும். எதுக்கும் இருக்கட்டும், நல்லா தானே இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சன்ரூஃபை தயவுசெய்து செலக்ட் பண்ணாதீங்க கார்களுக்கு.
ஒரு பொல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் தான் இருக்கோம், மேலே நம்ம நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணாதீங்க. எப்போவாவது ஒரு முறை நாம் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம், அந்த இடத்துக்கு ஒரு 5 மினிட்ஸுக்காக அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பண்ணலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யணும். அப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஒரு சன்ரூஃப் இருக்கும் பொழுது அந்த சன்ரூஃபை வந்து நீங்கள் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஏதோ சும்மா அது ஒரு ஆப்ஷன் தானே, அது மேலே தானே இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்போ சாதாரணமாக ஒரு மழை பெய்யும் பொழுது நமக்கு விண்ட்ஷீல்டு சைடில் விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து பெரும்பாலும் நிற்காது, அப்படியே வடிஞ்சு போயிடும். ஆனால் மேலே சன்ரூஃபில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி அந்த இடத்துல சிறிய அளவில் தண்ணி வந்து டெபாசிட் ஆகி நிற்கும். கரெக்டாக அந்த சன்ரூஃப் வைக்கிறக்கூடிய அந்த கிளாஸுக்கும் அந்த பாடிக்கும் இடையிலான ஒரு சிறிய இடத்துல தண்ணி வந்து டெபாசிட் ஆகி நிற்கும். அதே இடத்துல நீங்கள் காரை கொண்டு விடும் பொழுது அந்த டஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த மணல் டஸ்ட் எல்லாம் அதில் போய் டெபாசிட் ஆகி நாட்கள் செல்ல செல்ல அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ துருப்பிடிக்கும் பொழுது அதை வந்து நீங்கள் கவனமாக பார்க்கல அப்படின்னா, நீங்கள் வந்து மேலே போயிட்டு அதில் லைட்டாக ஒரு மணல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த தொடச்சி விட்டுறணும். ஒரு ப்ரஷ் வச்சு அந்த இடத்த அந்த கார்னர் சைடில் வந்து நீங்கள் தொடச்சி விட்டுறணும். இந்த மாதிரி ரெகுலராக அது ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால தான் நான் முதல்லே சொன்னேன், அது வந்து அவசியமாக இருந்தால் மட்டும் அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இப்போது கொஞ்சம் வெஹிக்கிளுக்கு வயசாகும் பொழுது எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், இந்த இடத்துல மட்டும் லைட்டாக துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த துரு வந்துருச்சு அந்த இடத்துல நான் வந்து சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த சன்ரூஃபை ரிமூவ் பண்ணிட்டு தான் அதில் வேலை பார்க்க முடியும். அப்படி வேலை பார்த்துட்டு திரும்பி வந்து நீங்கள் சன்ரூஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. அதே சமயத்தில் ஒன்ஸ் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மழை சமயங்களில் மட்டும் இல்லை, வாட்டர் வாஷ் பண்ணும் பொழுது உங்கள் காரை கழுவும் பொழுதும் தண்ணி வந்து உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு. அப்படிங்கிறனால நீங்கள் ரெகுலராக அதை கரெக்டாக செக் பண்ணணும். அந்த கார்னர்ஸ்லாம் டஸ்ட்டு வந்து டெபாசிட் ஆகியிருக்கா, தண்ணி வந்து நீங்கள் வாஷ் பண்ண பிறகு அந்த இடத்துல நல்லா தொடச்சி விடணும் ஃபுல்லாக. சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காரோட சைடெலாம் கழுவிடுவாங்க, மேலே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கை எட்டாது அப்படிங்கிறனால அப்படி விட்டுருவாங்க. ஸோ சன்ரூஃபை வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரல அப்படின்னா ஒருவேளை நான் சொல்கிறேனே, இந்த சன்ரூஃப் வந்து ஒரு சின்ன டேமேஜ் ஆகுது, ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து டேமேஜ் ஆகுது, இதை செட்டாக மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் இப்போ உள்ள ப்ரைஸ் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 30,000லேருந்து ஒரு 1 lakh rupees வரைக்கும் ஒவ்வொரு வெஹிக்கிளை பொறுத்து மாறுபடுகிறது. நீங்கள் ஏதோ சாதாரண கண்ணாடி அப்படின்னு நினச்சிடாதீங்க, அதில் மோட்டார் இருக்குது, மெக்கானிசம் அசம்பிளி இருக்குது, கண்ணாடி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறனால அது வந்து ஏதோ சும்மா ஒரு கண்ணாடி தானே, என்ன மிஞ்சும் ஒரு 5,000 இருக்குமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. 30,000லேருந்து 1 lakh வரைக்கும் இன்னும் அதிகமாகவும் இருக்கலாம் கார்களின் விலையை பொறுத்து. நான் இப்போ உள்ள ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை தான் நான் சொல்கிறேன். அப்போது விலையும் அதிகம். அதே மாதிரி அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோலேருந்து 90 கிலோ வெயிட் வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு வந்து சன்ரூஃப் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சன்ரூஃப் இருக்குது இல்லையா, மேனுவல் சன்ரூஃப் இருக்குது, எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்குது, பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது. பேனராமிக் சன்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல வைடாக வந்து வரும். அப்படிங்கிறனால உள்ளேருந்து பார்க்குறதுக்குலாம் அழகாக தான் இருக்கும். பர்டிகுலராக அந்த பேனராமிக் சன்ரூஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஹியூஜ் காஸ்ட் வரும், ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. எப்படி இது உடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னா ஒரு சின்ன வாய்ப்பு மட்டும் சொல்கிறேன். அதாவது நிறைய பேருக்கு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறதை கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சிலர் கார்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு எங்கேயாவது போனாங்க அப்படின்னா நிழலை தேடி ஒரு மரத்துக்கு அடியில் எங்கேயாவது கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமாக மரங்கள் நிற்கும். இவங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு இடையில் ஒரு தென்னைமரம் நிற்கும் அல்லது எங்கேயாவது ஒரு பனைமரம் நிற்கிது அப்படின்னா அதை கவனிக்காமல் அதை கீழே கொண்டு நிப்பாட்டிடக்கூடாது. மரத்திலே வந்து இப்போ வேப்பமரத்துக்கு கீழே கொண்டு நிப்பாட்டலாம், ஒன்றும் இல்லை. எந்த மரத்துக்கு கீழே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. நானே பல இடங்களில் அதை வெஹிக்கிள் வந்து நிப்பாட்டிட்டு போகும்போது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து மேலே தென்னை மரம் இருக்குது கவனிச்சிங்களா, கொஞ்சம் வண்டியை மாற்றி விடுங்க அப்படின்னு சொன்ன பல இடங்கள் உண்டு. ஏன்னா ஒருவேளை தேங்காவோ அந்த தேங்காய் மட்டையோ விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக விண்ட்ஷீல்டும் உடையும், ப்ளஸ் இந்த மாதிரி சன்ரூஃப்லேயும் விழுந்துச்சுன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னால இந்த இடத்துல அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன், ஒரு டிப்ஸாக சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பல டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த சன்ரூஃபில் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக சன்ரூஃப் வாங்கலாம். பர்டிகுலராக இந்த சன்ரூஃப் வந்து யாருக்கு அதிகமாக உபயோகமாக இருந்திருக்கு அப்படின்னா பிரச்சாரம் பண்ணுறவங்களுக்கு, தேர்தல் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு, தலைவர்களுக்கெல்லாம் ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கு. அவர்கள் தான் அதிகமாக அதை உபயோகித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா.
நம்ம வந்து வெயிலுன்னா கூட வந்து அவங்க ரொம்ப டைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் மேலே ஏறி நின்றுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு கீழே வந்து கீழே இறங்கிடுவாங்க. அந்த 5 நிமிடம் இல்லை எப்போவோ கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட்டுக்காக வாங்கலாம், தாராளமாக வாங்கக்கூடாதுன்னு இல்லை. அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் சொன்னபடி கரெக்டாக அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி திடீர்னு ஒரு சின்ன ரிப்பேர் வருதுன்னு வைங்களேன், ஒரு மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடனே பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். ஏன் அப்படின்னா மூமெண்ட் இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது ஓப்பன்லேயே இருக்கும், அந்த வெயில் படும். அப்படிங்கிறதுனால நீங்கள் உடனடியாக ரிப்பேர் பார்க்கணும். சில விஷயங்களை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம், ஆனால் இதில் ஸ்கிப் பண்ணவே முடியாது. அதை தொடர்ச்சியாக வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம் தலை மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். குவைட் எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் தாண்டி எனக்கு ஓகேன்னா ஓகே, அதர்வைஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுக்கான தேவையே இல்லை, நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் அவ்வளோதான், எப்போவாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சன்ரூஃப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தாராளமாக தவிர்த்து விடலாம். இன்றைக்கு நாம் இந்த சன்ரூஃப் பற்றி பார்த்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். Thank you so much for watching our videos. Thank you.